ஸ்டார்டிங் சீன்லயே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் தான் காட்டுறாங்க. ரெண்டு பேருமே வந்து ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவோட பேரு வந்து குன்யூ. இவன் வந்துட்டு ஒரு பெரிய பில்லியனியர். அதே மாதிரி ஹீரோயினோட அப்பாவுமே பெரிய பில்லியனியர் தான். இவங்களுக்குள்ள நடந்தது அரேஞ்ச் மேரேஜ். அது மட்டும் இல்லாம அரேஞ்ச் மேரேஜா இருந்தாலுமே ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா, எனக்கு வந்து இவனை பார்த்த உடனே பிடிச்சிருச்சு. ஏன் அப்படின்னா பார்க்கறதுக்கே கியூட்டா சப்பியா பப்ளியா செம்ம அழகா இருந்தான். அரேஞ்ச் மேரேஜா இருந்தா என்ன, லவ் மேரேஜா இருந்தா என்ன, ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்பா அம்மாக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அவங்க ஆசைப்பட்டாங்களேன்னு. அதே நேரத்துக்கு எனக்கு இவனையும் பிடிச்சிருந்தது. ஒரு நல்ல வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு நினைச்சுதான் இங்க வந்தேன். ஆனா இங்க வந்தா எனக்கு என்ன தெரியுமா காத்திருந்தது? பாத்தீங்களா, இவெல்லாம் ஆப்ரேஷன் தியேட்டர்ல வந்துட்டு மயக்க மருந்து கொடுத்தா கூட இவ்வளவு அளவுக்கு தூங்க மாட்டான். இப்பதான் ஸ்டார்ட் பண்ணான், அதுக்குள்ளேயே தூங்கிட்டான். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு ஒரு சாம்பிள் காட்டுறேன் பாருங்க. இந்த பஞ்சிங் பேக் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பேக்கே எனக்கு தேவைப்படாது. ஏன் அப்படின்னா இவன் ஒரு பன்னி மாதிரி தூங்குவான். இவனை தூக்கத்துல என்ன நடந்தாலும் இவனுக்கு என்ன ஆச்சுனாலும் தெரியாது. இவனை கொலை பண்ணிட்டா கூட தெரியாதுன்னா பாத்துக்கோங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு அடி அடி அடின்னு அடிக்கிறா. இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய விஷயம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, நீங்க வாங்க பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட மறுநாள் காலையில காட்டுறாங்க. இந்த 60s 70s எல்லாம் பாத்திருக்கீங்களா? அதாவது பொண்டாட்டிங்க காலையில புருஷன் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடியே எழுந்துக்கணும், குளிக்கணும், அதுக்கப்புறம் சமையல ஆரம்பிக்கணும். இது எல்லாமே வந்துட்டு ஒரு 5 மணிக்கெல்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடணும். புருஷன்காரன் கீழே வரும்போது டைனிங் டேபிள்ல எல்லாம் ரெடியா இருக்கணும். அந்த மாதிரி ஒரு புருஷன் தான் இவன். இவன் மூஞ்சியா இப்படி இருக்குன்னு உங்களுக்கு மறந்து போச்சா? நேத்து நான் அடிச்ச அடிதான், ஆனா இப்ப பாருங்க என்ன சொல்றேன்னு. ஐயோ பேபி, நேத்து சாப்பிட்ட சீ ஃபுட் உங்களுக்கு அலர்ஜி ஆயிடுச்சா அப்படின்னும் போது, ஆமாமா பயங்கரமா அலர்ஜி ஆயிடுச்சு போல, வாயை கூட திறக்க முடியல. எதுக்கு இந்த அளவுக்கு அலர்ஜி ஆச்சுன்னு எனக்கு புரியவே இல்லை, தூங்குற வரைக்கும் நல்லா தான் இருந்தது அப்படின்னு சொல்றான். ஐயோ சரி சரி, நான் உங்களுக்காக டேப்லெட் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்ட போடுறா. அவனுமே அப்படியே அதை நம்புறான். ஹீரோவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பொண்டாட்டி யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பொண்டாட்டி எனக்கு கிடைச்சிருக்கா அப்படின்னு நினைக்கிறான். நமக்கு என்ன தோணும்னா, அடே டே அவன் நைட்டு பூரா ஒண்ணு கும்மாங்குத்து குத்திக்கிட்டு இருக்காடா அப்படின்னு தான் சொல்ல தோணும். என்ன பாக்குறீங்க, பேக்கிங் ஃபுட்டை வாங்கிட்டு வந்து அவனுக்காக சர்வ் பண்றேன்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, 5 மணிக்கு எழுந்தெல்லாம் என்னால் சமைக்க முடியாது. இவன் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கான்னு சொல்லி நானும் 2 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் தான் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கு அவன்கிட்ட இருந்து எனக்கு ஏதாவது திரும்ப கிடைச்சிருந்துருக்கணும். அந்த மாதிரி ஒரு அக்கறையும் எனக்கு திரும்ப கிடைக்கல, எந்த ஒரு சந்தோஷமும் கிடைக்கல. அதனால எல்லாம் இது போதும் அவனுக்கு. ஆனால் அது அவனுக்கு தெரியாதுல்ல, இதை எடுத்துட்டு போய் அப்படி நான் சமைச்ச மாதிரி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்றா. உங்களுக்கு இது பிடிக்கும்னு சொல்லிட்டு நான் 4 மணிக்கு எழுந்து ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். இவ்வளோ நேரம் ஆச்சு தெரியுமா இதை செஞ்சு முடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லும் போது,